Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம Happy Taste Budsல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரவா பொங்கல். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல பாசி பருப்பு நான் இன்னைக்கு 1/3 கப் எடுத்துர்க்கேன். நீங்க ஒரு பங்கு பாசி பருப்பு எடுத்தீங்கன்னா 2 பங்கு ரவை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தீங்களோ அதில் 3 டைம்ஸ் வாட்டர் சேர்த்து நம்ம இதை ப்ரெஷர் குக்கரை பண்ணிக்க போகிறோம். ஒரு 3 விசில்ஸ் வச்சு இதை கொஞ்சம் இலையாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட நான் ஒரு பிஞ்சு டர்மரிக் பவுடர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். இப்போ அடுத்து நம்ம ரவையை வறுத்து அதை குக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ரவை எடுத்தீங்களோ அதுக்கு 3 டைம்ஸ் வாட்டர் வந்து நம்ம பாயில் பண்ண ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இது ரோலிங் பாயில் வர வரைக்கும் பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச ரவையை வறுத்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கலரும் மாறாது, நல்ல ஒரு அரோமா வர அளவுக்கு அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். நீங்கள் ரோஸ்டட் ரவா யூஸ் பண்ணால் கூட ஒரு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக இந்த மாதிரி கீழே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவா பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரவை நல்லா ரோஸ்ட் ஆகி நமக்கு நல்ல ஒரு அரோமா வந்துருச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த வாட்டரை ரவையில் ஆட் பண்ணிடலாம். ரவை வந்து நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா குக் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் மேஷ் ஆகலை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரவை பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் பவுடர் சால்ட் சேர்க்குறேன். ஜஸ்ட் டு அட்ஜஸ்ட் த கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தடுக்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நான் சேர்த்துருக்கேன். எப்பயுமே எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி பொங்கலுக்கு சேர்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து கெட்டியாகாது. அது ஆறும்போதும் ஓரளவுக்கு தலை இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு எடுத்துடலாம். சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் அது கூட கேஷ்யூஸு. இது வந்து உங்கள் விருப்பப்படி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 முந்திரி உடச்சி சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், கேஷ்யூஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கேஷ்யூஸ் கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை ப்ளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரவா பொங்கல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசி பொங்கலுக்கு இது ஒரு சிம்பிளான ஒரு சேஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி இதோட தேங்காய் சட்னி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த கோகோனட் சட்னியோட ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் இதே மெஷர்மெண்ட்ஸோட ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.